ஹாய். தை மாதத்தோட முதல் பிரசஷ்டி. காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிருந்தேன். ஐயனுக்கு 3 விதமான அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், விபூதி அபிஷேகம். மனசார நம்ம என்ன கேட்குறோமோ அதை கேட்காமலேயே தரக்கூடிய முருகனுக்கு நம்ம கேட்குறது நடக்காமையா போகும். கண்டிப்பாக அது நடக்கும். வரக்கூடிய February 1 வந்துட்டு தைப்பூசம். நிறைய பேர் 48 நாள், 3 நாள், 1 நாள் விரதம் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லி நானும் ஐயன்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்த அப்பன் முருகன் தாமதமானாலும் சரியான நேரத்தில் நடத்தி கொடுப்பாரு. எல்லாமே அவர் அப்படி தான். என்ன விஷயங்கள் நமக்கு ரொம்ப தாமதம் ஆகுதுன்னா அது நடக்காமல் போகாது. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். எல்லாமே அவன் பார்த்துப்பான். 108 சரவணபவ போற்றி 48 நாள் தொடர்ந்து எழுதலான்னு சொல்லி நான் எழுதிட்டு இருக்கேன். இதை எழுதும் போது முருகன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்டிருக்கேன். நீ கூடயே இரு முருகா, இது மட்டுமே எனக்கு போதும். இதை சொல்லி நான் 108 முறை எழுதும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புதிய நோட்டில் சரவணபவ மந்திரத்தை 108 முறை எழுதி மனசார கேளுங்க. கேட்டதை கண்டிப்பாக அவன் நடத்தி கொடுப்பான். ஓம் சரவணபவ. எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே.